கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாட்கள் பூமியிலே துன்பமும் வருத்தமும் நிறைந்ததாய் இருக்கிறது. சங்கீதம் 90:12 வாசிக்கிறோம், நாங்கள் ஞான இறுதியுமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 103:15 வாசிக்கிறோம், நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஞான இறுதியுமுள்ளவர்களாய் இருக்க நம்முடைய நாட்களை பயன்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காலம் தேவனால் அருளப்படும் ஈவு, நாம் அதை வீணாக்கக்கூடாது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 4:14 வாசிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமது வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. எதுவுமே நிச்சயமில்லை. நாம் புகை போன்றவர்கள். இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு கடந்து போகிறோம். எனவே நமது நம்பிக்கை நமது திட்டங்களில் இருக்காமல் நமது நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும். அவர் ஒருவரே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளோ என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம் வாழ்வில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு விலையேற பெற்றது. இதை நாம் அறிந்து உணர்ந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. ஆண்டவர் நம்மை மனந்திரும்ப உணர்த்தும் போது உடனே பாவங்களை விட்டு மனந்திரும்ப வேண்டும். இன்றைக்கே அனுக்கிற காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27:1 வாசிக்கிறோம், நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியாமல் இருக்கும்போது நாம் பெருமை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. நம்முடைய தகுதி எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதையே நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ரோமர் 13:11-12 வாசிக்கிறோம், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. நாம் சாத்தானின் கிரியைகளை நம்மிடத்தில் எடுத்து போட்டு நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் தள்ளிவிட்டு நாம் தேவனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சாத்தானின் கிரியை முடிவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 9:4 வாசிக்கிறோம், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக நற்கிரியை செய்வதற்கு நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல், நாளைக்கு என்று தள்ளி போடாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 24 மணி நேரத்தை நாம் நேர்த்தியாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது நாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வர்களாய் இருப்போம். எபேசியர் 5:16 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.